ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலைஸ் ஹோம் கிச்சன். நான் போடுற ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி மத்தி மீன் குழம்பு செய்யலாம். மத்தி மீன் ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு நான் புளி எடுத்திருக்கேன். அது தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு நல்லா கரைச்சிக்கலாம். சுடு தண்ணி ஊற்றிக்குங்க. சைடில் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆயில் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க, கடலெண்ணெய் ஆயில் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், ஒரு 4-5 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன். ரஃப்பாக சாப் பண்ணி போட்டுக்கிறேன். நம்ம ஆல்ரெடி புளியை ஊற வச்சுருக்கோம், அதனால் சின்ன சைஸில் 2 தக்காளி எடுத்துருக்கேன். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதக்கி விடுங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் குழம்புக்கு தகுந்த மாதிரி தேங்காய் போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சு மிக்சியில் நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இன்னொரு கடாயில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட மிக்சியில் கழுவி தண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்ச புளி தண்ணியும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னும் அடுப்பு பற்ற வைக்கல. இது கூட உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கை விட்டும் கூட நல்லா கலக்கிட்டு மசாலா போட்டுக்கலாம். நான் 1.5 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். கலருக்காக காஷ்மீரி சில்லி கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி மிளகாத்தூள் அரைக்கிறப்ப காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். இது நல்லா கலக்கி விடுங்க. தேவைப்படுற அளவு தண்ணி ஊற்றி நான் 2 பச்சை மிளகாயை கீரி இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுப்பில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். புளியோட பச்சை வாடை, மசாலா ஐட்டமெல்லாம் நல்லா கலக்கி கொதிச்சு வரட்டும். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா மசாலா வெந்து கொதிச்சு வருது. ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும். நம்ம ஆல்ரெடி வதக்கி இருக்கோம் மசாலாலாம். உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கிலோ மத்தி மீன் எடுத்திருக்கேன். மத்தி மீன் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது. மீன் அடிக்கடி நம்ம எல்லோரும் சேர்த்திக்கலாம். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மீன் ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வைங்க. 3 நிமிஷத்துலேயே மீன் நல்லா வெந்துருச்சு. ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா உடஞ்சிரும் மீன். அதனால் ஆஃப் பண்ணிக்கலாம். சைடில் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மீன் குழம்புல மேலால் ஊற்றி வச்சிட்டோம்னா நல்லா மணமாக இருக்கும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஆஃப் பண்ணி வச்ச மீன் குழம்புல மேலால் ஊற்றி லைட்டாக சைடில் கலக்கி விடுங்க. ரொம்ப கலக்குனிங்கன்னா உடஞ்சிரும். மேலால் கொத்தமல்லி தழை தூவி விட்டு லைட்டாக இந்த மாதிரி கலக்கி விட்டால் போதும். க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 1/2 hour கழித்து சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு வச்சு மறுநாள் சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது இட்லி, தோசை, சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு எல்லாருமே செய்வோம். நான் என்னோடய ஸ்டைலில் செஞ்சு காமிச்சிருக்கேன். நான் ஆல்ரெடி கேரளா ஸ்டைலில் மத்தி மீன் குழம்பு செஞ்சு காமிச்சிருக்கேன். அதையும் பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.